ஸ்பானிய எழுத்தாளர் மிகெல் டி செர்வாண்டீஸ், மிகேல் தே செர்வாண்டஸ் எழுதிய உலகப்புகழ் பெற்ற நாவல் டான் குயிக்சோட், டான் குவிக்சோட். இது நவீன இலக்கியத்தின் முதல் நாவலாக கருதப்படுகிறது. இந்தக் கதையின் சுருக்கம் இதோ. கதையின் மையக்கரு: ஸ்பெயினில் உள்ள லா மான்சா, லா மன்ச் என்ற கிராமத்தில் அலான்சோ குயிக்சானா என்ற முதியவர் வசித்து வருகிறார். அவர் இடைவிடாமல் வீரதீர சாகச புத்தகங்களை, ஷிவாலிக் ரொமான்சஸ், வாசிப்பார். அந்த புத்தகங்களின் தாக்கத்தால் தானும் ஒரு மாவீரன், நைட் என்று நம்பத் தொடங்குகிறார். தனது பெயரை டான் குயிக்சோட் என்று மாற்றிக்கொண்டு உலகிலுள்ள அநீதிகளை ஒழிக்கப் போவதாக கிளம்புகிறார். முக்கிய கதாபாத்திரங்கள்: டான் குயிக்சோட், கற்பனை உலகில் வாழும் நாயகன். சான்கோ பான்சா, சன்சோ பஞ்சா சோகஸ்மெலி குயிக்சோட்டின் விசுவாசமான உதவியாளன், யதார்த்தமான மனிதன். ரோசினாண்டே, ரோசினன்டே சோகஸ்மெலி குயிக்சோட்டின் மெலிந்த குதிரை. டல்சினியா சோகஸ்மெலி குயிக்சோட் தனது காதலியாக கற்பனை செய்யும் ஒரு சாதாரண கிராமத்துப் பெண். முக்கிய சம்பவங்கள்: காற்றாலைகளுடன் சண்டை. கதையின் மிகவும் புகழ் பெற்ற பகுதி இதுவே. டான் குயிக்சோட் வழியில் இருக்கும் காற்றாலைகளை, விண்ட்மில்ஸ், பார்த்து அவை அரக்கர்கள், ஜாயன்ட்ஸ் என்று நினைக்கிறார். சான்கோ பான்சா எவ்வளவோ தடுத்தும் கேட்காமல் அவற்றை நோக்கித் தாக்குகிறார். காற்றாலையின் விசிறியில் சிக்கி அவர் கீழே விழுகிறார். ஆனாலும் ஒரு மந்திரவாதிதான் அரக்கர்களை காற்றாலைகளாக மாற்றிவிட்டார் என்று தன் தோல்விக்குக் காரணம் கூறுகிறார். ஆட்டு மந்தையைத் தாக்குதல். ஒருமுறை ஒரு புழுதி படலத்தை பார்த்து அது ஒரு பெரிய இராணுவம் என்று நினைத்து ஆட்டு மந்தைக்குள் புகுந்து சண்டையிடுகிறார். சான்கோ பான்சாவின் தீவு. குயிக்சோட் சான்கோவிடம், நாம் சாகசங்கள் செய்து வெற்றி பெற்றால் உன்னை ஒரு தீவுக்கு ஆளுநராக, கவர்னர் ஆக்குகிறேன் என்று வாக்களிக்கிறார். ஒரு கட்டத்தில் விளையாட்டாகச் சிலர் சான்கோவை ஒரு பகுதியின் ஆளுநராகவும் ஆக்குகின்றனர். கதையின் முடிவு: நீண்ட பயணங்களுக்குப் பிறகு குயிக்சோட் நோய்வாய்ப்படுகிறார். அப்போது அவருக்கு தான் கண்டதெல்லாம் கனவு மற்றும் கற்பனை என்பது புரிகிறது. தனது வீரதீர புத்தகங்கள் தன்னை ஏமாற்றிவிட்டதை உணர்ந்து அமைதியான முறையில் அவர் உயிரிழக்கிறார்.